தாயுமானவன் நம்ம அந்த விஷுவலில் பார்க்குறோம். தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனாவை நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி கட்சி சார்பில் வேறு யார் யாரெல்லாம் அங்கே கலந்துருக்காங்க? நீங்கள் குறிப்பிட்டீங்க ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அவரை பார்ப்பதற்காக அந்த சாலையில் குமிழ்ந்திருக்காங்கன்னு. ஒருவேளை போக்குவரத்து அங்கே ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா தாயுமானவன்? தற்போதைய சூழல்ல போக்குவரத்து மாற்றம் என்பது பெரிய அளவில் இங்கே செய்யப்படவில்லை. காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வருகை தரக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தி அவர்கள் இறங்கி இந்த உள்ளே வருவதை தடுக்கக்கூடிய வகையில ஓரமாக சாலைக்கு ஒதுக்குப்புறமாக நிறுத்தி அவர்கள் வெளியேறக்கூடிய வகையில பாதுகாப்பு பணிகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயுடைய பாதுகாப்பிற்காக பவுன்சர்களும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களும் வரக்கூடிய அந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களிடம் நேரடியாக இங்கே பார்வையிட்டு நுழைவாயில், அதாவது ராயப்பேட்டையுடைய மருத்துவ கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். எதிரே இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியே வரக்கூடிய அந்த இஸ்லாமியர் நண்பர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருமே உள்ளே வரக்கூடிய நிலையில அவர்களுக்கான அந்த அழைப்புதல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மட்டும் உள்ளே வருவதற்கான ஏற்பாடு என்பது இங்கே செய்யப்பட்டிருப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏராளமான நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 600 பேர் மட்டுமே கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். யாருமே கட்சியினுடைய அடையாளத்தை பின்பற்றக்கூடிய வகையில் யாருமே இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க கூடாது என தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் வருகை தருவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வருகை தந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், ஒரு இனோவா கார்ல விஜய் அவர்கள் உள்ளே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிர்வாகிகள் தொண்டர்கள் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பை விஜய்க்கு அளிப்பதற்காக இங்கே கூடிய வண்ணம் இருக்கிறார்கள். நிர்வாகிகளை தவிர்த்து வேறு யாரேனும் உள்ளே நுழையாத வகையில கடுமையான பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. விஜயை காண்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துல ஏராளமான ரசிகர்கள் தொண்டர்கள் கூடியிருந்தாங்க. குறிப்பா அவர்களையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விஜயை காண்பதற்காக முண்டியடித்து தற்போது ஒவ்வொருவராக உள்ளே வரக்கூடிய சூழல்ல அவர்களை விஜயனுடைய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளையும் நேரடியா நம்மால பார்க்க முடிகிறது. குழந்தைகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என ஒவ்வொருவரும் விஜயை பார்ப்பதற்காகவே இங்கே திரண்டிருந்த ஒரு சூழல்ல தடையை மீறி ஒவ்வொருவராக உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் இங்கே உணர முடிகிறது. அனைவரையும் தடுத்து நிறுத்துவதற்காகவும் இங்கே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழல்ல தடுப்புகளை மீறி ஒவ்வொருவரும் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் இங்கே தொடர்கிறது. இன்னும் சில நிமிடத்துல நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. நிகழ்ச்சி தொடங்கும் போது சரியாக இஸ்லாமிய மக்களுடன் விஜய் அவர்கள் தரையில் அமர்ந்து பாரம்பரிய முறைப்படி தொழுகையில் ஈடுபடுவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடு என்பது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை சரியாக 6:23 மணி அளவுல முடியும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக அனைவருக்கும் விருந்து உபச்சரிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இதற்காக 900 கிலோ மட்டன், 600 கிலோ அரிசியில 3500 நபர்களுக்கு விருந்தோம்பலுக்கான சாப்பாடு என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நமாஸ் முடிந்த பிறகாக சிற்றுண்டியாக பேரீச்சை பழம், சமோசா, சிக்கன் 65, நோம்பு கஞ்சி ஆகியவும் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. 2000 இஸ்லாமிய மக்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த விருந்து உபச்சரிப்பு ரமலான் விருந்து என்பது வழங்கப்பட இருக்கிறது. இந்த இப்தார் நோன்பு என்பது இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட இருக்கிறது.